எக்ஸலண்ட். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி 2024 முதல் நாள். ஸோ நிறைய பேர் சார் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு கேட்குறாங்க. நாங்கள் 100% கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற விஷயம் சி ப்ரோக்ராமிங். ஏன் சி ப்ரோக்ராமிங்கை படிக்கணும் அப்படின்னா, அது ஹார்ட்வேருக்கு ரொம்ப பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்குது. சி ப்ரோக்ராமிங் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த ஹார்ட்வேர் எப்படி அது வேலை செய்யுதுன்ற ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அது கிராஃபிக்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்ட் பேஸ்டாக இருக்கலாம், டேட்டா பேஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்டு லாங்குவேஜ்லாம் வந்துருச்சு. அந்த லாங்குவேஜெலாம் நம்ம போக போக ஹார்ட்வேரை விட்டு ஒரு டெவலப்பர் ரொம்ப தூரத்தில் போயிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இன்னொருத்தர் தேவைப்படுது, இன்னொருத்தருடைய அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணணும் சார். அதுக்கு என்ன பேஸ் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் தான். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டியான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க, இன்புட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், அப்பர் கேஸ் எத்தனை இருக்குது, லோயர் கேஸ் எத்தனை இருக்குது, டிஜிட்ஸ் எத்தனை இருக்குது, அதர் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்குது, இதையெல்லாம் கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே த கவுண்ட்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்டபிள் லேபிள்ஸ். லேபிள் கூட கரெக்டாக பார்த்தோன்னே அது புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம கோடிங் எழுதணும். ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஐடியா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ராமு இஸ் மை ஃப்ரெண்ட். So Ramu is my friend. He was born in the year 1971. ஓகே, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது சார். இந்த சென்டென்ஸில் எனக்கு எப்படி அப்பர் கேஸ் எத்தனை, லோயர் கேஸ் எத்தனை அப்படிங்கிறத நான் எப்படி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் திங், ட்ராவர்ஸ் எ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு கேரக்டராக இங்கேருந்து எப்படி ரீட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறத தெரியணும். ஒவ்வொரு கேரக்டராக எனக்கு ரீட் பண்ண தெரியணும். தென் ஹவு டு ஐடென்டிஃபை எப்படி அது அப்பர் கேஸா, லோயர் கேஸா, டிஜிட்டா, இல்லை வேறு கேரக்டரானு எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது. இது தெரிஞ்சிடுச்சுன்னா கவுண்டிங், அடுத்தது கவுண்டிங் எப்படி பண்ணுறது, தென் ஃபைனலி டிஸ்பிளே ரிசல்ட். ஸோ இந்த 4 ஸ்டெப்பாக நான் முதல்ல என்ன பண்ணுறேன், ஒரு ஹை லெவலில் ஐடியா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன, ட்ராவர்ஸ் ஸ்ட்ரிங். முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னால் பிரித்து லெட்டர் 1 by 1 பார்க்க முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபென்சிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூ கொடுக்குறேன், சி ப்ரோக்ராமிங் வரேன், hash include stdio.h into main. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ராமு இஸ் மை ஃப்ரெண்ட், he was born in the year 1971. ஓகே, சரி. இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா, ட்ராவர்ஸ் த ஸ்ட்ரிங். எனக்கு ஒவ்வொரு கேரக்டராக ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்கை ட்ராவர்ஸ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கினுடைய அட்ரஸை, வேரியபிள் நேம் அசைன் பண்ணோம்னா இந்த வெரி ஃபஸ்ட்டு கேரக்டரை பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், while *p இப்படி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு விசிபிலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் தெரியுது. பட் கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, மெமரியில் இது எல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு பின்னால் \0 அப்படின்ற ஒரு கேரக்டர் ஸ்டோர் ஆகும். ஸோ அது ஆக்சுவலாக 0, ஒரு நியூமெரிக் 0ன்னு வச்சுக்கலாம். 0ன்ற நியூமெரிக் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட ஸ்ட்ரிங்கு முடியுதுன்னு அர்த்தம். அப்போது
இங்கே வந்து ஸ்டார் பி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா 0 இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். அப்போது 0 இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற கேரக்டரை நான் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். ஸ்டார் பி அப்படின்னா கரண்ட்லி எந்த லொக்கேஷனில் இருக்கோ அது அப்படின்னு அர்த்தம். இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டரை அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறேன் P++. இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணிக்கிறேன். கேர் டைப்ஸ் இதை பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கேரக்டராக நான் பிரிச்சுட்டேன். இப்போ பிரிச்சிட முடியுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு டோட்டல் கவுண்ட் 0ன்னு வச்சுக்கிறேன். மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது டோட்டல் ++. இது முடித்த வாட்டி printf %d total characters %d total. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் கேரக்டர்ஸ் 48 அப்படின்னு வந்துருச்சு. அப்போது ஒட்டு மொத்தமாக எத்தனை கேரக்டர்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போது இந்த கேரக்டரை நான் என்ன பண்ணும், இப்போது ஐடென்டிஃபை பண்ணணும். அது அப்பர் கேஸா லோயர் கேஸா என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு அப்பர் கேஸ் ஈக்குவல் டு 0, லோயர் கேஸ் ஈக்குவல் டு 0, டிஜிட்ஸ் ஈக்குவல் டு டிஜிட்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0, அதர்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். எல்லாமே 0. ஸோ இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதை ஐடென்டிஃபை பண்ணுறேன். எப்படி, இப்போ தான் நம்ம இது வரைக்கும் நம்ம இஃப் கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன, செக் இஃப் இட் இஸ் எ அப்பர் கேஸ் கேரக்டர், அப்பர் கேஸ் லெட்டர். எப்படி, இஃப் ஸ்டார் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஸ்டார் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட். இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்ததுன்னா அப்பர் கேஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். எல்ஸ் இஃப் ஸ்டார் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் லோயர் கேஸ் ஏ அண்ட் ஸ்டார் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் லோயர் கேஸ். இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், லோயர் கேஸ் கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். சரி, எல்ஸ் இஃப் அது 0க்கு மேலே இருந்தால், அதே சமயத்தில் 9க்கு கம்மியாக இருந்தால், 9க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுறோம், டிஜிட்ஸ் கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அப்போது அதர் கேரக்டர் ++. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இது புரியும். ஸோ பாயிண்டர்ஸ் தெரியாதவங்க கவலையப்படாதீங்க. நான் வந்து நம்மளுடைய சி ப்ரோக்ராமிங்னுடைய யூடியூப் பிளேலிஸ்ட்டுனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். சரி, இது எப்படி சார் இது ஸ்டார் பின் போடுறீங்க, இது எப்படி ஏஇஜெட்டை எப்படி வந்து செக் பண்ணும், எப்படி கம்பேர் பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஏ அப்படிங்கிறது ஆஸ்கி டேபிள்னு ஒன்று இருக்குது. அந்த ஆஸ்கி டேபிளில் என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இங்கே கொடுத்தாலும் இது அந்த நம்பரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ஆர், ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஆஸ்கி நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ்கி டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஏ 65, ஸோ இஜெட் பார்த்தீங்கன்னா 90. ஸோ இங்கே இருக்குது. அதே மாதிரி 97 ஆரம்பிச்சதுன்னா ஏபிசிடி இஜெட் வரைக்கும் இருக்குது. இப்போ 0லேருந்து 9 வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேபிளில். அப்போது நான் இந்த நம்பரை 48 கூட கம்பேர் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 0வா அப்படின்றத நான் போட்டுக்கிறேன், இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆஸ்கி டேபிளில் இதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பரை எடுத்து அதுவே செக் பண்ணிக்கும். அப்போது ஃபைனலாக வெளியே வரும்போது டோட்டல் கேரக்டர்ஸ் இத்தனை printf அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் கவுண்ட் %d அப்பர் கேஸ், இதை காப்பி எடுத்துக்கிறேன். லோயர் கேஸ் லெட்டர்ஸ் கவுண்ட், அப்போ எல்சி மறுபடியும் ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஜிட்ஸ் கவுண்ட்
other characters, other letters count, OC. Okay, build பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், மொத்தம் 48 கேரக்டரு, அப்பர் கேஸ் லெட்டரு 2 தான் இருக்குது. ஸோ எங்கே 2 இருக்குது? ஸோ இந்த ஆர் அப்படிங்கிறது ஒரு லெட்டரு, ஹெச்ங்கிறது ஒரு லெட்டர், இந்த 2 தான் அப்பர் கேஸ் லெட்டர். லோயர் கேஸ் லெட்டர் 30 டிஜிட்ஸ் கவுண்ட் 1971 4 டிஜிட்டு. அதர் கேரக்டர் இந்த ஸ்பேஸு ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் மொத்தம் 12 இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட்டினோம்னா 30 42 46 48 கவுண்ட்டு கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வைல் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை பற்றி டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி நம்மளுடைய யூடியூப் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் என்னென்ன பண்ண போகிறேன்னு. மைண்ட் லெவலில் இது மைண்டில் வச்சுக்கிறேன். ஸோ எப்படி நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன்னு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எப்படி கவுண்டிங் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ். ரைட் எ ப்ரோக்ராம் தட் டேக்ஸ் எ சென்டென்ஸ் அண்ட் ரிவர்ஸ் த அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் டு லோயர் கேஸ் லெட்டர் அண்ட் வைஸ் வெர்சா. அப்பர் கேஸை லோயர் கேஸு, லோயர் கேஸு அப்பர் கேஸு, மற்ற கேரக்டர்லாம் அப்படியே விட்டுருணும். அந்த மாதிரி சென்டென்ஸில் மாற்றிட்டு அதை ரைட் த மாடிஃபைடு அவுட்புட் இந்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி பண்ணி காட்டுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? சப்போஸ் நான் வந்து ராமுன்னு இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா, ராமு அப்படின்னு இன்புட் கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? RAMU. இது அப்பர் கேஸ் லோயர் ஆகிடுச்சு, லோயர் கேஸ் அப்பர், லோயர் கேஸ் அப்பர், லோயர் கேஸ் அப்பர், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். இதுக்கு ஒரு கோடிங் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக நாங்கள் சி ப்ரோக்ராமிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற 2 கோர்ஸை வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக போட்டுக்கோம். அதனுடைய லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். எங்கெங்கே ப்ரோக்ராமிங் இருக்கோ அதை நீங்களே பார்க்காம போடுற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவுக்கு போங்க. அந்த மாதிரி இந்த சி ப்ரோக்ராமிங்கும் லாஜிக்கல் திங்கிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.